ட்ரை பண்ணி பார்த்தியா? இல்லை, உனக்கு நான் அனுப்பியிருந்தேனா? லிங்க் அனுப்பியிருந்தேனா? ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயர் வரேன், உனக்கு இதை காட்டணும் இல்லை? ப்ரெசன்டேஷன் விண்டோஸ். தெரியுதாம்மா உனக்கு? Yes, sir. சரியா? சரி. இப்போ பேக்ரவுண்டு தான் நிறையா கிரே இருக்குது. ஒருவேளை கண்ணில் கொஞ்சம் ஓரளவு கிரே விடலாம். ஆனால் நமக்கு எங்கெல்லாம் கிரே விடணும்னு தோணுதோ நம்ம அங்கெல்லாம் கிரே விடலாம். ஃபுல்லாக நிரப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. அந்த வாட்டர் கலர் போர்ட்ரேட் பிரமாதம் வந்துருச்சுல்ல? Yes, sir. ஆ, சரியாம்மா. ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லை, அந்த நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சது எனக்கு, நான் லெசனில் போயிட்டேன், ஃபீச்சர்ஸில் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பெயிண்டிங்கை பியூட்டிஃபுல்லாக செய்யணுன்றதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இதெல்லாம் இப்படி. ஆனால் நல்ல லெசன் அது. நம்ம முதல்ல செஞ்ச போர்ட்ரேட்டு அருமையான லெசன். ஆனால் பியூட்டிஃபுல் போர்ட்ரேட் இல்லை. அதனால் ரொம்ப என்னடா இப்படி சொதப்பலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, சரி மரியாதையாக ஒரு நல்ல பெயிண்டிங் ஒன்று செய்யணும். உடனே நான் செஞ்சு வச்ச உடனே இப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சும் ஒன்று ஆன உடனே ஐயர் வந்து என்னமாச்சும் பிரமாதமாக ஒன்று செஞ்சு வெறுப்பேற்றுவான். உடனே சரி உடனே வெறுப்பேற்றுறேன் பாருன்னு சொல்லிட்டு செஞ்சேன் நான். இது உட்காந்து 31st நைட்டு ஆரம்பித்து அப்படியே ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 11:40 7:50 போல் ஆரம்பித்து ஒரு 12:10 வரைக்கும் ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். அந்த கரெக்டாக ஓல்ட் இயர் டு நியூ இயர் டிரான்சிஷன் டேட் படி அதை முடிச்சுட்டு திரும்ப வந்து உட்காந்து பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஆமாம், நல்ல. ரெக்கார்டிங் வச்சு நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். ஆமாம்மா, இல்லை அதை ட்ரை பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்றத விட என்னென்னா, கமர்ஷியலாக செய்கிறது அப்படி தான். அங்கே கலரை வைக்கிறோம், அதை வாஷ் பண்ணி விட்றோம், இது பண்ணுறோம். டெக்னிக்குன்றதையோ இல்லாட்டி ஒரு மெத்தடாலஜின்றதையோ இல்லாட்டி ஃபார்ம்ஸையோ அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. படம் அழகாக வரணும் அப்படின்னு ஒரு மெத்தட். ஆனால் இதுதான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதை அதை பார்க்குறத விட இதை பார்க்குறத ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதனால் இதையும் பழகித்தான் ஆகணும், வர வழியே கிடையாது. சரியாம்மா, நான் வந்து ஒரு நியூட்ரல் ப்ரௌன் எடுக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த க்ரீட்டா கலர் சன்னும் டாட்டர் எல்லாமும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. 70th பர்த்டேக்கு போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு எஸ்டேட்டுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி செப்டம்பரில். அங்கே அந்த இது மூங்கில் மரம் வாழை மரம்லாம் வரைஞ்சிருந்தேனே, இதை வச்சு தான் வரைஞ்சிருந்தேன் நான். அது இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு. ஆக்சுவலாக ஹார்ட் பேஸ்டல்னா என்னென்னா, பேஸ்டல்ஸில் 3 வகை இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து ட்ரை பேஸ்டல்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம ஊரில் சாஃப்ட் பேஸ்டல்னு சொல்லிட்டு அதை தப்பி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேர்டு. ஆனால் அதே கம்பெனிக்காரனும் போட ஆரம்பிச்சிட்டான், ஐடியட்ஸ். மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணுன்றது இல்லை, எல்லாம் ஃபேமஸாக இருக்கா அதையே போடு அப்படின்னு போட்டுறாங்க. ஏன்னா பேஸ்டலில் வந்து ஒரு பேஸ்டல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, கலர் பவுடர், கேன் பி சாண்ட், இட் கேன் பி so many வாட்டர். கலர் பவுடர் எடுத்து சாக் மாதிரி இருக்கக்கூடிய கலர் பவுடர் எடுத்து நல்லா நொறுக்கி சாக்கில் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணுவாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு சாக்கில் போட்டு கம் அரபிக் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வடிகட்டி அவ்வளவு சாஃப்டாக, அவ்வளவு ஸ்மூத்தாக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக்கிட்டு அப்படியே செட்டில் ஆக விட்டாங்கன்னா மேலே இருக்க கலர் ஃபுல்லாக அப்படியே காய விட்டுருவாங்க. அப்படியே காஞ்சிக்கிட்டே போய் திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடும். பேஸ்ட் மாதிரி ஆனதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்டெம்பர்னு சொல்லுவோம். நம்ம பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? டிஸ்டெம்பர்னு சொல்லுவோம். அதை மிக்ஸ் பண்ணி யாருக்குள்ள பிரேமா மெடிசன் நினைக்கிறேன்ல, பார்க்குறியா? நான் போகவா? பார்க்குறேன். அந்த 1 minute தம்பி.
அதை வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அதை தான் ட்ரை பேஸ்டல். அது மீடியம்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சரியா? அது வந்து ஒரு சர்டன் சாஃப்ட்னஸில் இருக்கும். இதே இதில் வந்து கொஞ்சம் போல் ஜெலட்டின் ஆட் பண்ணி கம்மை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஹார்ட் பேஸ்டல். இது ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது, அது ஃபில்லராக யூஸ் பண்ணுறது. அப்புறம் சாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. நான் யூஸ்வலாக வச்சுருப்பேன் அது. இன்னொரு தடவை நம்ம செய்யும்போது ஒரு 4-5 செஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்வோம். அது சாஃப்ட் பேஸ்டல் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்குவோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து பவுடர் உடைய குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கும், கம் இதுக்கெல்லாம் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணான்னா கட்டாயம் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். நீ ஸ்ப்ரே வச்சுருக்கல்ல இப்போ? சரி, வேணும்னா எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஒன்று எடுத்து வரைய. டார்க் ப்ரௌன் எடுத்து வரவுமா அந்த ஒரு எல்லோ வாக்கர் மாதிரி ஒரு கலர் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜாஸ்தி தெரியல, கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்பவும் டார்க்காக வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து மீடியம் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு முன்னாடி பின்னாடி போயிடும். பர்ட் சியன்னா கலர் ஒன்று இருக்குமா, அதை எடுத்துருவோம். சரியா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன செய்வோம், நம்ம நீ உன்னுடைய அந்த வாட்டர் கலரில் என்னன்னா என்னது வந்து காதோட வெளியே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இந்த பின்பக்கத்தையும் வரைஞ்சதில் அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து எப்படி வரும்னா, ஒரு நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்து அந்த ப்ரொப்போர்ஷனை மாத்திரம் போட்டு காட்டுறேன். 3/4 ப்ரொஃபைலோ வர்றப்ப அந்த ப்ரொப்போர்ஷன் எப்படி வரும்னா, ஃப்ரண்ட்டில் வர்றப்ப நம்ம வந்து சர்க்கிள் போட்டுடுறோம். இதை வந்து 3ஆக பிரிச்சிடுறோம் இல்லையா? இதை 3ஆக பிரிச்சிடுறோம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடுது, அதில் தான் வந்து அப்படி வந்துடுது இல்லையா? இங்கே காது வந்துடுது, அப்படி வச்சுக்கிறோம். இங்கே காது, இந்த இடத்துல காது வந்துடுது, கண் வந்துடுது, ஹேர் வந்துடுது. ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப சர்க்கிள், இந்த சர்க்கிள் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிள் அப்படியே எடுத்துட்டு அதை லேசாக அப்படி வளைச்சிரும். ஆக்சுவலாக வந்து டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் வளைப்போம் அதை. இதோடைய சென்டரில் வந்து யூஸ்வலாக இதை என்ன செய்வோம், 3ஆக பிரிச்சிருவோம் இல்லையா? 3ஆக பிரிச்சிரும். இங்கே தான் கண் வரும், இந்த இடத்துல கண் வரும். அப்போ நமக்கு காது இந்த இடத்துல வரும். இப்போ என்ன செய்வோம்னா இதோட கொஞ்சம் பின்னாடி தான் இந்த காதை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் பின்னாடி இந்த இடத்துல காது வர நோஸில் வந்து முடிச்சிடும். அது இங்கே வந்து ஜாயின் ஆகுது, நோஸ் அந்த இடத்துல வந்துடுதுன்னு வச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 3/4 சொல்லிட்டு வர்றப்ப 3/4 வச்சுக்கிறோம். இது எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அந்த இடத்துல. சரியா? அப்போ அந்த பின் செரிபெல்லமும் மெடுலா ஆப்லாங்கெட்டா கொஞ்சம் கீழே இறங்கிடுதுன்னு வச்சுக்க. இந்த செரிபெல்லம்னுவோம், இது செரிபரம்னுவோம் பிரெயினை. இந்த சின்னதை வந்து செரிபெல்லம் அப்படின்னு இல்லையா? செரிபெல்லத்தை வந்து ஒரு தனி கேவிட்டிக்குள்ள தலையில் இருக்குது. எல்லா அனிமல்ஸுக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட்டை, அஃப்கோர்ஸ் மெடுலா ஆப்லாங்கெட்டாவும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மெடுலா ஆப்லாங்கெட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விடுறது, ஹார்ட்டை, சர்க்குலேஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், இதுகளை ஃபுல்லாக மெடுலா ஆப்லாங்கெட்டை பார்த்துக்கிறது. சரி, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நிறைய தடவை வந்து நமக்கு வெட்டிபிள் காலத்துலேருந்து வந்துடும். செரிபெல்லம் வந்து கான்ஷியஸாக சில விஷயங்களை செய்யும். சப்போஸ் ஹார்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணி அந்த பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கிறது, நாட் பிகாஸ் வி திங்க். இப்போ அதுக்கு அது ஸ்பெஷல் இடம் இருக்கிறதுனால அங்கே பின்னாடி போயிடுது. அது போட்டாகணும், மெஷர்மெண்ட்டில் உள்ளே இருக்காது.
சரி, அப்போ அது அது கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போ ஓகே வந்து சார். நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபேஸை இப்படி திரும்பி வச்சுருப்போமா, இப்படி திருப்பி வச்சுருவோமா? எது நம்ம ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி இருக்கு, இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். எஸ். சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சென்டருக்கு கொஞ்சம் இந்த சைடில் வந்து தான் அந்த ஃபேஸோடைய சென்டர் வருது. ஆ? இவ்வளவு தூரத்துக்கு ஃபேஸை கொண்டு போவோம் நம்ம. ம்? அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவோம். எவ்வளோ தூரத்துக்கு கீழே வர வேண்டி இருக்குன்றதை நம்ம யோசிப்போம். இப்போ டக்குன்னு ஒன்று யோசிக்க முடியாது நம்ம. அங்கே வரைக்கும் வருது. ஹெட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வருது. எவ்வளவு தூரத்துக்கு சின்ன கொண்டாந்துருவோம். அப்போ அந்த சர்க்கிள்லாம் நம்ம போட வேண்டாம், நமக்கு தெரியும். சரியா? நீ போடும்போது நீ போட்டு செய்கிறது நல்லது. நான் டீச் பண்ணும்போது அது போடாமல் செய்ய மாட்டேன். உடனே ஒரு ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் கொடுக்குறேன் உனக்கு, அது போடாமல் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா? அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்றது லேசாக தான் ஆங்குலராக இருக்குது. அவ்வளோதான் ஆங்குலராக இருக்குது. இதே நான் ஜாஸ்தி தான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே ஆங்குலராக இருக்குது. இது ஹாஃப் ஆயிருந்தா ஆக்சுவலாக வந்து ஹாஃபோட கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஆக்சுவலி மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹேர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தான், ப்ரோ அவ்வளோ பெருசுக்கு வந்துடுது, ஹேர் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இதுலேருந்து 90 டிகிரிஸ் இருக்குமா, இதோட 90 டிகிரிஸ் இருக்கும். அதை வச்சுக்கிட்டோமா? நோஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருது, ஹாஃபே வச்சுக்கிறோம். இதில் ஹாஃப் வச்சுக்கிறோம், அந்த குவார்ட்டர் தானே வரும். சின்ன வந்து கொஞ்சம் கீழே வரும். சின்ன வந்து நம்ம அந்த ரவுண்டு கொண்டு வர்றப்ப கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடும். சின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டோம், நம்ம இந்த சைடை வந்து கொஞ்சம் லேசாக மேனேஜ் பண்ணிடுவோம். இது ஹேர் வந்து அப்படி போகுது, அந்த பேட்டை அந்த மேலே அப்படி போன இடம் அப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வருது, இதோடு சேர்ந்து வருதுன்னு வச்சுக்க. சென்டர் இன்னும் கொஞ்சம் வெளியிலேயே போட்டுக்கிறோம். நோஸ் இவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா சீக் போன் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. சரி, அங்கேருந்து சின்னுக்கு ஷார்ப்பாக ஒரு இதெல்லாம் எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னா, அவ்வளோ ஷார்ப்பாக வந்துடுது. நான் வந்து மெயினாக லைன்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். சரி, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ் எவ்வளோ தூரத்துக்கு வரும், என்ன வரும் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதனால் ரீசண்டாக ஒரு சரி இது ரைட்டு, இதை இன்னொன்று ஆரம்பித்தேன் பேசுகிறதுக்கு, அதுக்கு இதை முதல்ல அதை முடிச்சுட்டு வந்துடும். சரி, இங்கேருந்து அது அப்படி வருது.
ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் ரெஸ்டரேஷன் வீடியோ ஒன்று அதில் ஆக்சிடெண்ட்டில் வந்தது. இது கொஞ்சம் மேலே ஏறுது. அறவாக தான் இருக்குது, கொஞ்சம் மேலே ஏறுது. மேலே ஏறுது, ஆனால் இதுக்கு 90 டிகிரிஸில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பர்பெண்டிகுலராக இருந்து, ஏன்னா அதனால தான் அந்த சேட் லுக் வருது. நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் கூட பண்ணலாம் அந்த சேட் லுக்கு கொண்டு வர்றதுக்காக. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த ஐப்ரோ வந்து அந்த ஷார்ப்பாக முடியுது பார்த்தியா, அந்த இடத்துல தான் ஃபோர்ஹெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஏத்தாப்பில் இப்படி வருது பார்த்தியா, இது இப்படி திரும்புது, இது இப்படி திரும்புது. ஆக்சுவலாக என்னன்னா, இப்படி வந்து ஒரு திரும்பி அப்புறம் இன்னொரு திரும்பும். இப்படி வந்து ஒரு திரும்பி அப்புறம் திரும்பும். நம்ம இந்த இடம் இருக்குது பார்த்தியா, அந்த கரெக்டாக அந்த திரும்புகிற இடம், ஐப்ரோவுடைய ஷார்ப் எட்ஜ் இருக்கு பாரு, ஒரு இடத்துல ஒரு டேர்ன் ஆகும். சமயத்தில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்தாலுமே உனக்கு தெரியும், ஓ இதோட வந்து ஒரு லைன் முடிச்சு இன்னும் டேர்ன் ஆகுதுன்னு. அங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும் அந்த இது. இங்கேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் இருக்கும் அது. இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல பள்ளம் வந்துடும். இந்த இடத்துல இருந்து அப்படியே பள்ளம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து ஒரு கர்வு, அதுக்கப்புறம் ஒரு கர்வ். இங்கே லேசாக லைட் இருக்கும், இந்த இடத்துல லேசாக லைட் இருக்கும், ஏன்னா அந்த இடம் மேடாக இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கர்வு, அந்த இடத்துல ஒரு கர்வ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கேருந்து முடி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக, எங்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தெரியுதோ அந்த லைன்ஸை ஃபுல்லாக நான் ஸ்டாப். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு தெரியுது, இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படியே திரும்புது அந்த துணி. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போல் ஷேடோ வருது, எனக்கு அந்த துணியை போட்டால் தான் இந்த இடத்துல கொஞ்சம் போல் ஷேடோ வருதுன்றதை காட்ட முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஆங்கிள்ஸ் பார்க்குறது ஈஸி. இங்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து பார்த்தோன்னா இப்படியே போய் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த இடத்துல முடி வருது. இந்த இடத்துல முடி இப்படி டர்ன் ஆகுமா, இது காது வருது, காதுக்கு பக்கத்தில் இந்த முடி வருது, இந்த இடத்துல வரக்கூடிய முடி வருது. கொஞ்சம் லேசாக அந்த இடத்துல காதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த முடி. ஆந்த்ரோபாலஜிக்கலி டாக்கிங் எப்படி அது டெவலப் ஆச்சு அப்படின்னா, காதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நமக்கு ஃபேஸில் எல்லாம் முடியெல்லாம் குறைஞ்சதும் இங்கே காது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல முடி வருது, அது அப்படி முளைச்சிருது. அதுக்கப்புறம் இங்கே ஃபோர்ஹெட்டுக்கு ஏறுது, டெம்பிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. டெம்பிள் வந்து ரொம்ப தின் போன், கரெக்டாக அதுக்கு அடுத்த பிரெயின் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்து பிரெயின் கிடையாது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஃபேட் இருக்கும், அதுக்கப்புறம் பிரெயின் அந்த கவரிங் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின், அது பேர் மறந்து போச்சு எனக்கு. சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லு எனக்கு. அது அது அதை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல முடி கரெக்டாக இந்த ஐப்ரோவோடைய அதுக்கு பேரலாக இருக்கும். இருந்து மேலே போய் அப்படி போய் இப்படி ஜாயின் ஆகும். சரியா, இப்போ என்னென்னா இந்த இடத்துலலாம் பிளாக் ஆகிருக்கு நமக்கு. அந்த இடத்துல பிளாக் ஆகி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகுது. இங்கேருந்து இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அப்படியே வந்து அங்கே வந்து சேருது, இங்கே காது வருது. காது எந்த இடத்துல வருது, கொஞ்சம் கீழே இறங்கி தான் வருது.
காதுக்கு பின்னாடி வந்து அந்த துணியை வந்து சொருகி விட்டுருக்கு அந்த அம்மா. சரியா? இது எப்படி வந்துடுது, அந்த இடத்துல ஒரு டார்க் இருக்குது, அங்கே அப்படி வருது, அதுலேருந்து அப்படி ஒரு வளைவு ஒன்று வந்து அங்கே போயிடுது இந்த இடத்துல. இது எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. ஆனால் பேரை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, சரியா? இப்போ பாஸ்டலாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம லைட் மேலே ஏற்றிக்கலாம், எப்போ வேணாலும் டார்க் மேலே ஏற்றிக்கலாம். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் ஜாப் ஒன் போய் ஜாயின் ஆகுது. சமயத்தில் வந்து ஜாப் ஒன் வந்து காதுக்கு அடியில் ஜாயின் ஆகுது. எனக்கு வந்து இப்படி பச்சு பார்த்தோன்னா எனக்கு ஜாப் ஒன் இங்கே இருக்குது, காது இந்த இடத்துல முடியுது, எனக்கு ஜாப் ஒன் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இந்த இடத்துல முடியுது, காது வந்து பின்னாடி இருக்குது கொஞ்சம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பிடிச்சாதான் எனக்கு வந்து அப்படி வந்துடுது. காதுக்கு இந்த இடத்துல இருந்து ஷேடோவை வரைகிறேன். உனக்கு ரெஃபரன்ஸ் பக்கத்தில் இருக்கா? இல்லை இல்லை, எஸ் சார், வச்சிருக்கேன் சார். வச்சிருக்கேன். ஓகே. எந்த இடம் நல்லா டார்க்காக இருக்குன்றத லேசாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ இந்த இடத்துல கழுத்தில் இது இருக்குது பார்த்தியா, அங்கேருந்து அந்த லைனை அப்படியே எடுத்துட்டு அப்படியே போனேன்னா இந்த இடத்துல ஒரு டார்க் இருக்குது. அது வந்து அந்த அந்த டெண்டான் வந்து முடியுது. அந்த டெண்டான் வந்து அந்த இடத்துல வந்து முடியுது. அதுலேருந்து இப்படி இப்படி அந்த துணி வந்து அப்படி போகுது, காதுக்கு பின்னாடி அந்த துணி வந்து சேருது. காதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி போய் இப்போ என்னன்னா, இதெல்லாம் என்ன ஒரு எப்படி வேணாலும் போடலாம்ல? இல்லை, காது பின்னாடி இருந்து பார்க்குறியா சைடில் இருந்து பார்க்குறியாங்கிறது காது, தலையுடைய ஷேப்பு, இதெல்லாம் தான் ரிசம்பிளன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம், ரிசம்பிளன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து மூக்கு கண்ணு வாயின்னு. மூக்கு கண்ணு வாய் கட்டாமல் இருக்குது, ஆனால் ரிசம்பிளன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து சிலுவை. சரியா? அதை அப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு சார் ஒரு போட்டோ மட்டும் வந்து ஸ்டேஜ்ல. அந்த ஸ்டேஜ்லேயேவா?
இப்படி உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த 90 டிகிரிஸ் இந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அந்த ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்கணும், 4 சைட்லேயும் அந்த அவுட்டருக்கு அந்த ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது இருக்குது பார்த்தியா. அது இப்படி உட்காந்துட்டு எடுக்கிறது அவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, இங்கேருந்து நான் இப்படிலாம் போட்டிருக்கேன் பார்த்தியா. இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து அப்படி வந்து ஜாயின் ஆகுது. அவ்வளவு தூரத்துக்கு ஜாமெட்ரிக்கலாக அது இல்லை. ஆனால் ஜாமெட்ரிக்கலாக போட்டால் தான் மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். சரியா எடுத்தாச்சு. சரி தானே, போதும்ல பாரு. போதும் இல்லை, சரியா தான் இருக்கு. எஸ் சார். நிறுத்துமா எப்பன்னு சொல்லிட்டு நிறுத்து. நான் அந்த இதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. 2வது செஞ்சேன், நைட்டு செஞ்சு போட்டுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணவே இல்லை எனக்கு. இது அவ்வளவு பெருசாக வருது என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அந்த இடத்துல அப்படி அந்த பிரிட்ஜு, அந்த போன் இருக்குது பார்த்தியா, அந்த போன் நல்லா கிளியராக மேலே வந்திருக்கு. சரி, அங்கேருந்து அப்படியே வளைஞ்சி அப்படி வருது அந்த நோஸில் அந்த இது. அதுக்கப்புறம் அங்கே அப்படி வருது, இங்கேருந்து அப்படி போகுது. இல்லை, இன்னும் வெளியில் வருது. இப்போ வந்து நீடட் எரேசர் யூஸ் பண்ண முடியும். நீடட் எரேசர் நமக்கு வந்து என்ன, ஆனால் இதில் வந்து ஆயில் வந்து ஒட்டும். அப்படி எடுத்துரும். ஆனால் நீடட் எரேஸில் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸோட ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துறாங்க. ஆயில் சேர்க்க வேண்டியிருக்கும். அது ஒட்டிச்சு அப்படின்னா சிக்கல் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் காண்ட் ஹெல்ப். சரியா, இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்து வரைக்கும் அதை கொண்டாந்தாச்சு. அப்படி கொண்டு வந்து அப்படி உள்ளே போகுது. அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு அது நோஸ் வந்து அப்படி வெளியில் வருது. இங்கே எந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் உட்காருதுன்றதை வச்சு பார்த்துட்டு தான் ட்ராயிங் போட முடியும். சரி, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொண்டாந்துட்டோம். இந்த இடத்துல லைட் வரும், இங்கே கொஞ்சம் லைட் வரும். ஷார்ப்பாக, அதாவது ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லைஃப் அண்ட் டெத் மாதிரி வேலைகள் வந்துடும் சமயத்தில். கிளாஸில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக ஷார்ப்பாக லைன் போட வேண்டியிருக்கும். அப்படி திருப்பி போட்ட ட்ராயிங்கும் ஆல்மோஸ்ட் காலி ஆகிருக்கும்.
லைன் அந்த ஷார்ப்னஸ் வந்து காலி ஆகிருக்கும். அப்போ இப்போ ஷார்ப் எட்ஜ் வேணும், என்ன பண்ணுறது? பொட்டுன்னு பேஸ்டில் உடைச்ச வேண்டியதுதான். டொக்குன்னு உடைச்சி அந்த ஷார்ப் எட்ஜுக்காக பார்த்தோன்னா பெட்டி நிறையா இவ்வளோ இவ்வளோ பெரிய பீசஸாக இருக்கும். இந்த லைனும் இதுக்கு 90 டிகிரிஸில் கரெக்டாக இருக்கு. அதோடைய பாட்டம் லைனு கரெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி தோணுச்சுன்னா, அழகாக கட்டாய் நிற்கிதல் லைட்டெல்லாம் அப்படியே வச்சு விட்டுட்டு தட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். உயிரை வாங்கிரும் போல இருக்கு. டீட்டெயில் வந்து அவ்வளவு டீட்டெயில் இருக்குது. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இந்த இது வந்து இங்கே இப்படி மேலே போயிடுது. இந்த இடம் திக்காக இருக்கிறது அப்படி மேலே போயிடுதுன்னு வச்சுக்க. இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷேடோ வந்து இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கிடைக்குது, அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கிடைக்குது. இங்கேருந்து இது நம்மளுடைய அப்சர்வேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அப்சர்வேஷன். ஒரு ஆங்கிள் யோசித்து பார்த்தீங்கன்னா, என்னத்தை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால உனக்கு விளங்கும் அது. ஓஹோ, அந்த 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 இடத்துல அந்த லைட்டை வந்து ஆக்சுவலாக அப்படி பேரும் சொல்ல முடியாது. ஓ, அந்த அந்த இதை இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், என்னென்ன செஞ்சுருக்கீங்க ஆக்சுவலாக ராமச்சந்திரன் மனோரெல்லாம் உட்காந்துருப்பாங்க சுற்றி. என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓ, அந்த இதை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த லைட்டாக அந்த டார்க்காக இல்லை. அப்போ வந்து வேர்ட்ஸ் கேனாட் எக்ஸ்பிரஸ் சர்டன் திங்ஸ். அந்த அப்சர்வேஷன் தான் ஒரு ஒரு ஆர்டினரி, அதாவது ஆர்டிஸ்ட் இல்லாத ஆளுகள், ஆர்டினரின்றேன், ஆர்டிஸ்ட் இல்லாத ஆளுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து அங்கே தான் வருது. என்னன்னா, இவனுடைய அப்சர்வேஷன் வந்து இவனுடைய அப்சர்வேஷன் கம்ப்ளீட்டாக
மீதி ஆளுகள்லாம் they'll be seeing things. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ நான் வந்து எதை பார்த்து என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்படி வர அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர, இதை இப்படி வரைஞ்சி இதை வந்து இந்த இடத்த வந்து லிப்ஸில் வந்து இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனாட்டமி கிளாஸாக இருந்தால் அந்த டாக்டர் வந்து சீனியர் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாப்புல. இந்த மசில் வந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு, அந்த மசில் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு, அதை இப்படி போடுங்க, இதை எப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்க, அப்படி வந்து அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஷுவராக சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? யூஸ்வலாக வந்து பேக்ரவுண்டை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபோர்க்ரவுண்டுக்கு வருவோம் இல்லையா? எந்த ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம பேக்ரவுண்டை முடிச்சுட்டு தான் ஃபோர்க்ரவுண்டுக்கு வருவோம். இங்கே வந்து பேக்ரவுண்டு வந்து நமக்கு ஒரு கிரே கிடச்சிருச்சு. இந்த இடத்த டார்க் ஆக்கணும். நம்ம இந்த இடத்த ஒர்க் பண்ணிட்டோம்னா கட்டாயமாக வந்து நமக்கு வந்து கை வைக்கிற ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்காமல் பாஸ்டல் வந்து நான் வந்து பாக்ஸில் இப்படி வச்சுக்கிறேன். எந்தெந்த பாஸ்டல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை இப்படி தூக்கி வச்சுக்கிறேன். நல்ல அருமையான செட்டாக இருக்குமா? பயங்கர எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். ஐ ஹேட் அ சான்ஸ் டு யூஸ் தட் பேஸ்டல் சார். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதே செட்டா? இதே செட்டு. எஸ் சார். அருமையாக, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக ஹார்டுன்னு போட்டிருக்கான், ஹார்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணுறான். அவ்வளவு ஹார்டு இல்லை இது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செட்டப்பாக இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து என்ன தெரியுமா செய்ய போகிறேன், இந்த இடத்த பின்னாடி கொண்டு போக போகிறேன். தானே எப்படி பின்னாடி போகுதுன்னா, இப்போ இந்த இடத்த அந்த டிஃபைன் பண்ணிட்டோம். இங்கே ஜாபோன்லேருந்து அப்படி ஒரு டர்ன் ஒன்று எடுக்குது. இங்கேருந்து இப்படி வந்து அப்படி போகுது. அது ஜாபோன்லேருந்து அப்படி ஒரு டர்ன் எடுத்து இந்த இடத்துல வருது. அதான் இதுலேயே நான் வந்து வெரைட்டி காட்டிடுறேன். அதாவது இது வந்து டார்க் ப்ரௌன் ஆகுது. இதே பர்ன்சேனாவை டார்க் ஆக்குறேன். பர்ன்சேனா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து லைட் ஆக்குறேன். அடுத்த கலர் நான் கொண்டு வர்றப்ப இன்னும் அதோடைய லைட்னஸ் வந்து இன்னும் எம்ஃபசைஸ்டாக தெரியும். இன்னொரு கலர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். என்ன கலர் எடுத்து யூஸ் பண்ணுறதுன்றது தெரியலை. ஏன் அங்கே போயிடுறேன்னா, அந்த கலர் வச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த இடத்துல கலர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். இந்த இடத்துல கலர் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சிக்கல். நான் இங்கேருந்து ப்ரௌனை கொண்டாடுறேன். இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குமா, அதனால் அந்த லைட்டை கொஞ்சம் விடுறேன்னா இங்கேருந்து ப்ரௌனை எடுத்துகிட்டு வரேன். வி டோன்ட் ஸ்மச் வித் அவர் ஃபிங்கர்ஸ் இல்லையா? அது வந்து நமக்கு ஒரு நம்மளுடைய நான் வந்து சில மாஸ்டர்ஸ்லேருந்து, மீனிங் மாஸ்டர்ஸ்னால் எட்கர் டேகா அந்த மாதிரி ஆட்கள், இம்ப்ரெஷனிஸ்ட் டேகாஸ்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் அது. அப்போ அதே டிராயிங்கில் நம்ம சொல்லிட்டு வருவோம் தெரியுமா, டயகனல்ஸ் ஃபுல்லாக லைட் அண்ட் ஷேடு, வேற
வேறு லைன்ஸ் எல்லாம் வேறு ஆங்குலர் லைன்ஸ் நான் எது வரைஞ்சாலும் அது வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே சிஸ்டம் தான் இங்கேயும் வருது. இப்போ என்னன்னா எனக்கு டிராயிங் நான் போட்டிருக்கேன் பற்றி, அந்த டிராயிங் மேலே நான் வந்து இந்த கலர் அடித்தாலும் அந்த டிராயிங்கோட மர்ஜ் ஆகி அந்த கலர்ஸ் வந்து டிராயிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், கலர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் இப்போ இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் கலர் இங்கே வச்சுட்டு இந்த கலர் தான் ஆக்சுவலாக ஃபைனலில் வைக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. சாதாரண எரேசர் வச்சு எடுத்தோம்னா இதை அந்த இடத்துல ஸ்மட்ச் ஆயிரும். அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அந்த அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி அந்த பேஸ்டில் வந்து அந்த இடத்துல ஒட்ட வச்சிடும். ஆல்மோஸ்ட் வாட்டர் கலரில் ஒரு வாஷ் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நீடட் எரேசர் தேவையில்லைன்னு, ஆனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுதாமா? என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலன்னா எப்போ வேணாலும் நிறுத்தலாம் நீ. எஸ் சார், தெரியுது சார். வாய் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும் பார். அந்த கோடு போட்டதுக்கப்புறம் தான் அது தெரியுது, வாய் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணுன்றது. டார்க்கை கடைசிக்கு வச்சுக்கிறோம், டார்க்கையும் லைட்டஸ்ட்டையும் கடைசிக்கு வச்சுக்கிறோம். என்னன்னா நான் வந்து இன்னும் ஒரு அந்த இடத்துல டிராயிங் போகுது. வேற ஒரு டோன் பேப்பரில் செய்யலாம் தான் யோசித்தேன். யூஸ்வலாக நான் வந்து முந்தின நாள் நைட்டு ரெடி பண்ணிடுவேன். ஒர்க் பண்ணுறதுக்காக முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணிடுவேன். இது எங்கே இருக்குது, இது என்னது, இது கழுத்து தான்ல.
நேற்று நான் ரெடி பண்ணலை. பாஸ்டல் பாக்ஸை வந்து ஆம், எங்கேயோ இருந்து ஏதோ ஃபோனா இல்லை, ஃபோன் இல்லை நினைக்கிறேன். ஐயர் இதை ஆஃப் பண்ணேன்னா திரும்ப எல்லாத்தையும் இது வர என்னன்னு தெரியல. ஐயரே இல்லை, ஐயர் க்ளோஸ் பண்ணிட்டாப்புல, இரு வந்துடுறேன். ஐயரு ஆ இவ கிளாஸ் அக்ஷிதா, ஆமாம் அம்ரிதா. சொல்லியா சொல்லு. ஆ ஓ, புது மொபைல் வாங்கியிருக்கேன், என்னையா? ஓ, ஓகே ஓகே. ஓகே ஓகே, சரி சரி. ஓ, எக்ஸ்சேஞ்சு. சரி, ரீஃபர்பிஷ்டா, சரி. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ தான் ஆரம்பித்தேன், பேஸ்டல் ஒன்று ஆரம்பித்தேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, 11 o'clock கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கணும், 12 o'clock தான் ஆரம்பித்தேன். ஆமாம், ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. சரியா, ஓகே, நான் கூப்பிட்றேன். ஓகே.